தி லெஜண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸின் தீபாவளி ஆஃபர் பவுனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி அக்டோபர் 26 வரை. உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். நீலம் ஸ்டுடியோஸ் அப்ளாஸ் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பில் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் துருவ் விக்ரம் நடிக்கும் பைசன் காலமாடன் அக்டோபர் 17 முதல் திரையரங்குகளில். கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்க ஒரு கொடுமை ஜிங்கு ஜிங்குன்னு ஆண்டுச்சான்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி தான் தாவேக்காவின் நிலை இன்னைக்கு இருக்கிறதாக பார்க்க முடியுது. தமிழ்நாடு அரசு அமைத்த எஸ்ஐடியில் பிரச்சனை அப்படின்னு சிபிஐ எஸ்ஐடி கேட்டு அங்கே போனாங்கன்னா அவங்களும் இதே மாதிரியா 4 பேர் மேலே 3 பேர் மேலே வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மகாபலிபுரத்துக்கு விஜய் வரார், விஜய் வந்து அங்கே பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க போகிறார், ரூம் போட்டாச்சு, அங்கேருந்து வேன் சொல்லியாச்சு, பஸ்ஸு சொல்லியாச்சு, நிறைய விஷயங்கள் பேசப்படுது. இதனுடைய உண்மை என்ன அல்லது வெறும் தகவலா அப்படிங்கிறத பார்ப்போம். அப்புறம் இன்னொரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான செய்தி என்ன அப்படின்னா, கர்னல் சோஃபியாவை விமர்சித்த வழக்கில் பாஜகவை சேர்ந்த மத்திய பிரதேச அமைச்சரை கடுமையாக கண்டிச்சார் இல்லையா ஒரு நீதிபதி, அவர் மீது பாஜக அரசு ஒரு வேண்டுகோளின்படி உச்சநீதிமன்ற கொலீஜியம் ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கு. பாஜக அரசு சொன்னதின் பேரில் எடுத்தது தான் ஒரு புது சர்ச்சையை உருவாக்கியிருக்கு, பெரிய அதிர்ச்சியும் கொடுத்துருக்கு. நீதிமன்றங்கள் சுதந்திரமாக இல்லையா அப்படிங்கிற கேள்விகளையும் எழுப்பியிருக்கு. விரிவாக பேசிடலாம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம். அழகு. விஜய் நம்ம நேத்திக்கே பேசினது போல விஜய் கரூருக்கு போகல. ஆனால் அந்த கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை இங்கே சென்னைக்கு கூட்டு வந்து சந்திக்க போறதா உறுதியான சொல்றாங்க, தகவல் கிடையாது. ஏங்க விஜய் பத்தி மட்டுமே பேசுறீங்க, வேற எதுவும் உங்களுக்கு டேட்டாவே கிடைக்கல? அவரு தான் தொடர்ந்து செய்தியா கொடுத்துட்டு இருக்காரு. அவர் தான் வெளியே வரணும், டச் பண்ணி பேசணும். விஜய் வெளில வராட்டினாலும் அவரோட சம்பவங்களை வெளியே வந்துட்டு இருக்குல்ல, அதை பேசி ஆகணும்ல. இப்போ கரூருக்கு போறதா விஜய்க்கு உள்ளபடியே நல்ல விஷயமா இருக்கும். அதை வந்து நீங்க திமுகவுக்கு எதிராக அரசியல் பண்ணுங்க, திமுகவை திட்டுங்க, வாக்கு கேளுங்க, அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. இங்க அரசியல் வந்து நீங்க நிச்சயமா பண்ணி தான் ஆகணும், பிரச்சனை கிடையாது. ஆனா பாதிக்கப்பட்ட மக்கள் சைட்ல இருந்து பார்க்கும்போது நிச்சயமா எந்த இடத்துல அவங்களுக்கு அந்த பாதிப்பு ஏற்பட்டதோ அவங்களோட சொந்த ஊருக்கு போய் சொந்த வீட்டுக்கு போய் கூட நின்னா மட்டும் தான் ஆறுதலா தெரியும். இதில் உள்ளபடியே வந்து பெரிய வருத்தம் தான் எல்லாத்துக்கும். ஏன்னா முன்னாடியே இதுதான் பேசினாங்க, விஜய் வந்து நீங்க வேணா பாருங்க, விஜய் வந்து பணி விட்டு வெளியே வரவே மாட்டார், கரூருக்கே போகவே மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அடிச்சு சில பேர்லாம் சொன்னாங்க. அதுக்கு தாவேக்காரர் என்ன சொல்லிட்டு வந்தாங்கன்னா, நிச்சயமா விஜய் கரூருக்கு போவாரு, பிளான்லாம் போயிட்டு இருக்குன்ற மாதிரி உறுதியாக சொன்னாங்க. ஆனா இப்போ எல்லாரும் சொன்னது போலவே விஜய் வந்து சென்னையை விட்டே தாண்டல, கரூருக்கு போகவே இல்லை, கரூருக்கு போகவே மாட்டார் அப்படின்ற ஒரு செய்தி வந்து அவருக்கு அரசியல் ரீதியா பெரிய நல்லது கிடையாது. ஏன்னா அடுத்த கட்ட பரப்புரை அவர் எடுத்துட்டு போன அப்படின்னா, அவர் ஹெலிகாப்டர்ல போறாரோ ரோட்ல போறாரோ, ஆனா அடுத்த கட்ட பரப்புரையை மக்களை சந்திக்கக்கூடிய நிலைமை அவர் வந்துச்சு அப்படின்னா நிச்சயமா இந்த ஒரு சம்பவம், இந்த ஒரு நிகழ்வு என்பது அவரோட அரசியல் வாழ்க்கைக்கு ஒரு கருப்பு புள்ளி அமையும் தான் சொல்றாங்க. இதுல விஜய் வந்து அங்கிருந்து தொண்டர்களை அழைச்சிட்டு வர்றது, அந்த குடும்பத்தை சார்ந்தவர்களை அழைச்சிட்டு வர்றதுக்கு ஒரு 3 பஸ் ரெடி பண்ணிட்டாரு அப்படிங்கிற தகவல் சொல்லப்படுது. தகவல் கிட்டத்தட்ட உறுதியான மாதிரி தான் அந்த ஏரியாவில் பேசிட்டு இருக்காங்க. பனையூர்ல மகாபலிபுரத்துக்கு கரூரிலிருந்து 3 பேருந்துகள் வரப்போகுது. அதில் 3 பேருந்துலையும் 41 குடும்பத்தை சேர்ந்தவங்களும் வரப்போறாங்க, கட்சி நிர்வாகிகளும் வர்றாங்க அப்படிங்கிற தகவல் தான் இப்போ சொல்லப்படுது. இதுலேயும் வழக்கம் போல விஜய் தரப்புல இருந்து அஃபீஷியலான ஒரு தகவல் இல்லை அப்படின்னாலும் கரூர் மக்கள் மத்தியில் இந்த விஷயம் ஆமா அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. அதுலேயும் காவல்துறை தரப்புல நம்ம விசாரிச்சோம் கேட்டோம் அப்படின்னா அப்படிலாம் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல இந்த நிமிடம் வரைக்கும் அப்படிங்கிறதா அவங்க சொல்லக்கூடிய ஒரு பதிலாகவும் இருக்கு. இதுல இப்போ விஜய் இங்கிருந்து மகாபலிபுரத்துக்கு அழைச்சிட்டு வந்து பனையூர்லேருந்து வந்த மகாபலிபுரத்தை போய் பார்க்குறாரு அப்படின்னா இங்கவும் சில ஏற்பாடுகள் நடந்துட்டு தான் சொல்லப்படுது. மகாபலிபுரத்தை சுற்றி ஒரு முக்கியமான இடத்துல ரூம் போட்டிருக்காங்க, உணவு சமைக்கிறதுக்கான ஏற்பாடுகள்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சில விஷயங்கள் பேசப்படுது. ஆனால் இதில் என்ன ஒரு ட்விஸ்ட் அல்லது இதில் என்ன ஒரு எதிர்பாராத சம்பவம், இந்த விஷயம் மறுபடியும் ஒத்தி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது அப்படின்னா, மகாபலிபுரத்தை பொறுத்த வரைக்கும் வர இவங்க திங்கட்கிழமை தான் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஆமா, ஏன்னா 27 நாளே இவங்களுக்கு ஏதோ ஒத்து வராத டேட். அதுவும் கரெக்டா பாத்தீங்கன்னா ஒரு மாசம் கழிச்சு செப்டம்பர் 27 கரூர்ல ஸ்டாம்பீட் நடக்குது. அக்டோபர் 27 ஒரு மாசம் கழிச்சு தான் வந்து விஜய் தயாராகிறார் பாக்குறதுக்கு தயாராகிறாரு. ஸோ அந்த நேரத்தில் புயல் வரக்கூடும், மந்தோவா அந்த புயல் சொல்றாங்க இல்லையா, அந்த புயல் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். அதாவது இங்கே அதுக்கான தாக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் குறிப்பாக சென்னை போன்ற பகுதிகளில், அதுவும் கடலோரங்களில், மகாபலிபுரம் போன்ற பகுதிகளில் எப்படி இருக்குன்னு சொல்ல தேவையில்லை. அதனால் இந்த திட்டம் மீண்டும் ஒத்தி வைக்கப்பட போகுதா அப்படிங்கிற கேள்வியும் விழுந்திருக்கு. இது இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, விஜய் பொறுத்த வரைக்கும் இப்போது ஒரு விரக்தியான மனநிலையில் வந்துட்டார். கட்சியும் வேணாம், நமக்கு இந்த பிரச்சனையே வேண்டாம், இது ஏன் போட்டு இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாங்க நம்மளை, நம்ம தேவையில்லாமல் சிக்கிக்கிட்டோம், இந்த சைடு போனால் திமுக, அந்த சைடு போனால் பிஜேபி, நம்ம நடுவில் மாட்டிக்கிட்டு இருக்கோமே அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துட்டதாகவும்
எஸ்ஏசி சில அறிவுரைகள் கொடுத்துருக்காரு, வேணாம்ப்பா வந்துருப்பா அப்படிங்கிற சொல்றதாகவும் சொல்லப்படுது. ஆனாலும் அதெல்லாம் உண்மை இல்லைங்க. தலைவர் மறுபடியும் முதல்ல இருந்து பிரச்சாரம் பண்ண தொடங்குறாரு அப்படின்னு விர்ச்சுவல் வாரியர்ஸ்லாம் குதூகலிச்சுட்டு இருக்காங்க. எது உண்மை எது பொய் அப்படிங்கிறதுல தாவேகா பொறுத்த வரைக்கும் ஒரு துலக்கமா எதுவுமே தெரிய மாட்டேங்குது. இந்த சந்திப்பு ஃபர்ஸ்ட் நடக்கணும். அதுக்கு சந்திப்பு வந்து விஜய் பிளான் பண்ண மாதிரி நடந்தா மட்டும்தான் அவர் என்னென்ன மாதிரி அங்க பேச போறாரு, எப்படி அவரோட அடுத்த கட்ட பரப்புரை இருக்க போதும் எல்லாமே அப்பதான் தெரிய வரும் நமக்கு. சந்திப்பு மட்டும் விஜய் பிளான் பண்ணபடி நடந்துச்சு அப்படின்னா அது விஜய்க்கு எதிரான கட்சிகள் பிளான் பண்ணபடி நடந்த ஒரு விஷயமா தான் பார்க்கப்படும். ஏன் அப்படின்னா ஒரு பாதிக்கப்பட்ட மக்களை போய் சந்திக்க கூட இவருக்கு திராணி இல்லை, இங்கேயே உட்காந்துட்டு அவங்க அழைச்சிட்டு வராருங்கிற ஒரு கட்டமைப்பை, ஒரு விமர்சனத்தை எதிர்க்கட்சிகள் ரொம்ப அழகா கொண்டுட்டு போவாங்க தேர்தல் நேரத்தில். அது விஜய்க்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இவர் களத்துக்கு போறதுல என்னதான் தயக்கம், ஏன்னா இடையில புயல் வந்தப்ப வெள்ளத்துல மாட்டினப்போ அவங்கள கொண்டாந்து பனையூர்ல தான் பார்த்தாரு. இப்பவும் இவரால போய் செத்த 41 குடும்பத்தை சேர்ந்தவங்களையும் இவர் அழைச்சிட்டு வந்து பாக்குறாரா? இது நியாயமா, முறையா, அறமா அப்படின்னு நிறைய கேள்விகள் இதை ஒட்டி எழுப்பப்படும். இன்னொரு பக்கம் வந்து போலீஸ்காரங்க சொல்றாங்க, கரூர்ல விஜய் வந்தார் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நாங்க பாதுகாப்பு கொடுக்க தயாராக இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு தான் ஒரு கண்டிஷன்லாம் போட்டாங்க. அந்த கண்டிஷனை ஒத்துக்கிட்டு தான் இவங்க வந்து கரூருக்கு போறத திட்டம் போட்டாங்க ஃபர்ஸ்ட். ஆனா அதுக்கப்புறம் அந்த பிளான்ல ட்விஸ்ட் போட்டு இல்ல கரூருக்கு வரல எல்லாத்தையும் இங்க கூட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் போடுறாங்க இல்லையா, டக்குன்னு விஜய் மாறினார் இல்லையா. அதற்கு பின்னாடி தான் பல கேள்விகள் எழுந்திருக்கு. உங்களுக்கு உண்மையிலேயே வந்து திமுக அரசு வந்து உங்களுக்கு தடுக்கிறாங்க அப்படின்னா வெளியில வந்து நீங்க ஓப்பனா சொல்லுங்க, எப்படிலாம் உங்களை தடுக்கிறாங்க, எப்படிலாம் வந்து அரசியல் பண்ண விடாம பண்றாங்கன்னு சொல்லிட்டு விஜயே வந்து வெளியில சொன்னா மட்டும்தான் அதில் வச்சு விஜய் அரசியல் பண்ண வேண்டியதானே. எதுவுமே பேசாம அப்படியே பனையூர்ல இருந்தார் அப்படின்னா அவர் தான் சொல்றாரு, என்ன எதுவும் பழிவாங்கன்னு நினைச்சீங்கன்னா ஆபீஸ்ல இருப்பேன் இல்ல வீட்டுல இருப்பேன், வந்து என்ன பாருங்க அப்படிங்கிறாரு. என் தொண்டர்களை கை வைக்காதீங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வெளியே வரல. எப்படின்னு புரிஞ்சுக்கிறதுனே தெரியல. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சிபிஐ இந்த வழக்கை துரிதப்படுத்திருக்காங்க இல்லையா, அதுல முதற்கட்டமாக அவங்க முதற்கட்ட தகவல் அறிக்கையை கரூர் நீதிமன்றத்தில் சமர்ப்பிச்சிருக்காங்க. அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தாவேகாவுக்கு தான் பெரிய அதிர்ச்சி கொடுத்திருக்காங்க. அதுல என்ன அப்படின்னா, ஏன்னா தாவேகாவினர் என்ன சொன்னாங்கன்னா, பாத்தீங்களா தமிழ்நாடு விட்டு போயிட்டோம், நீதி வென்றது அப்படின்லாம் விஜய் ட்விட்டர்ல போட்டிருந்தார். அந்த நீதி என்னவாக இருக்கு அப்படின்னா, இந்த 3 பேர் மீது மறுபடியும் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. சிபிஐல A1ஆக அந்த மாவட்ட நிர்வாகி மதியழகன், A2ஆக ஆனந்த், A3ஆக நிர்மல்குமார்னு இவங்க பேர் மேலதான் வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு. அப்போ இதுல ஆதவர்ஜுனா இவங்கெல்லாம் எப்படி இதுல இருந்து வெளில வந்துட்டாங்க? ஆதவர்ஜுனா அங்க இருந்த ஜெகதீஷ் அந்த வாகனத்திலே இருந்தார். என்ன விஜய சொல்லுவார், ஜெகதீஷ் அந்த வண்டியை முன்னாடி போக சொல்லுப்பா, ஆம்புலன்ஸ் வர சொல்லுப்பா அப்படிலாம் சொல்லுவார். ஸோ இவங்க 2 பேர் மீது ஏன் வழக்கு இல்லை அப்படின்னா, அவங்க ஒன்றும் லெட்டர்லாம் கொடுக்கல போலீஸ் கிட்ட, அதனால மேலே வழக்கு இல்லை அப்படிம்பாங்க. ஆனால் அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கிற காவல் அதிகாரி ஆதவர்ஜுனோட தான் கேட்குறாரு, வண்டியை கொஞ்சம் சீக்கிரம் எடுக்க சொல்லுங்க, அந்த பிரச்சனைகளை அவர்கிட்ட தான் பேசுறாங்க. அவர் தான் அந்த பிரச்சனை ஆகும் பொழுது நாங்கள் அங்கே தான் போய் நிப்பாட்டுவோம் அப்படின்னு சொல்றாரு. ஸோ அவர் மேலேயும் வழக்கு பதிவு பண்ணப்படலை. ஏன் அப்படின்னா அவர் டெல்லிக்கு போயிட்டு வந்தாரு, அவரையும் விஜய்யும் இதுல இருந்து தற்காத்துக்கிட்டாரு. புசி ஆனந்த் அவரது அரசியல் உட்கட்சிக்குள்ள ஒரு பகை எதிரிங்கிறதுனால அவரை விட்டு கொடுத்துட்டதாகவும் சொல்லப்படுது. ஆனாலும் நம்ம எஸ்ஐடியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு எஸ்ஐடி என்ன சொன்னிச்சோ அதையே தான் சிபிஐ ஏற்றுக்கொண்டது. அதன் அடிப்படையில் தான் இவங்க மேல வழக்கு போட்டிருக்கு. ஒருவேளை இல்லை அப்படின்னா இதை மறுபடியும் அவங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து விசாரிச்சிருக்கலாம். ஆனா அது சரியான பாதையில எஸ்ஐடி போனதுனால தான் அதையே சிபிஐ எஸ்ஐடியும் எடுத்துக்கிச்சு அப்படின்னு அதுதான் ப்ரொசீஜர்னு சொல்றாங்க. எல்லா கேஸ்லயுமே வந்து சிபிஐ வந்து ஒரு வழக்கை எடுத்து விசாரிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி யாருன்னா விசாரிச்சிருப்பாங்கல்ல, அவங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த எஃப்ஐஆர் தான் சிபிஐ வந்து மறுபடியும் திரும்ப ஃபைல் பண்ணுவாங்க, திரும்ப ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஏன்னா அப்பதான் இவங்க வந்து விசாரணை ஆரம்பிக்கிற வசதியா இருக்கும். எப்பவுமே அது இருக்கக்கூடிய ப்ரொசீஜர் தான். அதனால வந்து அவங்க பண்ணது இவங்க பண்றாங்க அப்படின்னா அது சரியா இருந்தா தான் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அப்ப அவங்க வந்து அது தவறா பண்ணிட்டாங்க, நம்பிக்கை இல்லாத பட்சத்தில் இவங்க மறுபடியும் விசாரணை பண்ணலாம்ல, அந்த ஸ்டாண்ட் அவங்க எடுக்கல. சிபிஐ வந்து அந்த ஒரு எஃப்ஐஆர் மீண்டும் பதிஞ்சு இவங்க புதுசா விசாரணை பண்ணுவாங்கல்ல, இவங்க விசாரணையில ஒருவேளை அவங்க மீது எதுவுமே இல்லை அப்படின்னா அவங்களோட பேருகளை இவங்க வந்து வளர்க்கலாம். இல்ல அதுல என்ன சொல்லப்படுது, இன்னும் கூடுதலான நபர்கள் சிபிஐ நடத்தக்கூடிய இந்த விசாரணையில சேர்க்கப்படுவாங்க. அதுல விஜய் சேருறாரா இல்லையாங்கிறத பொறுத்து தான் அரசியல் நிலவரம் மாறும். டெல்லி என்ன முடிவெடுக்குதோ அதை தான் சிபிஐ பண்ண போகுது அப்படிங்கிற விஷயங்களும் பேசப்படுது. ஆனா இதுல வந்து என்ன நம்ம சொல்லணும் அப்படின்னா, இது வந்து சிபிஐ வந்து புதுசா எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணல, கரூர் போலீஸ்காரங்க ஃபைல் பண்ண எஃப்ஐஆர் தான் மீண்டும் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ மேற்கொண்டு விசாரணையில் நீங்க சொன்னது போல மேற்கொண்டு யாருன்னா வந்து வழக்குகளை சேர்க்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு தான் சொல்றாங்க. இது ஒரு பக்கம் காரணம் காட்டி அதிமுக திரும்ப திரும்ப என்ன சொல்லுது, நீங்க வந்துருங்க கூட்டணிக்கு, வந்தீங்கன்னா நாங்க ஜெயிச்சிடலாம், வராட்டியும் தமிழ்நாடை ஆண்டவனாலையும் காப்பாற்ற முடியாதுன்னு ஆர்வி உதயகுமார் சொன்னாரு. அதுக்கப்புறம் செல்லூர்ராஜ் சொன்னார், கூட்டணிக்காக நாங்க யாருக்கிட்டையும் போய் நிக்க மாட்டோம் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் சொல்றாரு. மறுபடியும் சிவி சண்முகம் சொல்றாரு, விஜய் எங்க கூட வந்துட்டாதான் எங்களுக்கு பலமா இருக்கும், இந்த திமுக எதிர்க்கிறதுக்கு வசதியா இருக்கும் அப்படின்னு அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு. அதிமுக வாக்குகளை கேட்டு மக்கள்கிட்ட நின்று பார்த்துருக்கோம். இப்போ முதல் முறையா கூட்டணிக்கு கேட்டு கேட்டு கெஞ்சிட்டு இருக்காங்க. கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு, கொடி பறக்குது,
எல்லாம் பேச்சுவார்த்தையெல்லாம் முடிஞ்சிருச்சுங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தாரு. ஸோ அதிமுகவுக்கு இந்த ஒரு நிலைமை வந்திருக்க கூடாது அப்படிங்கிறது தான் அதிமுகவை விமர்சிக்கிறவங்களும் பார்க்குறாங்க, அதிமுகவை கொண்டாடுறவங்களும் பார்க்குறாங்க. நிச்சயமா. இப்போ அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா கொலீஜியத்திற்கு இந்த ஒரு நிலைமையா அப்படின்ற மாதிரி கேள்வி எழுந்திருக்கு. அதாவது சுப்ரீம் கோர்ட் கொலீஜியம் இவங்களோட மிக முக்கியமான ரோல் என்னன்னா, அதாவது கொலீஜியம்னா என்ன அப்படின்னா அது வந்து நீதிபதிகளை நியமிக்கும் ஒரு அமைப்பு. அது அந்த சுப்ரீம் கோர்ட் கொலீஜியத்தில் வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தலைவராக இருப்பார். அவர் கீழே வந்து 4 மூத்த நீதிபதிகள் இருப்பாங்க. இவங்களோட அந்த அமைப்பு தான் வந்து உச்சநீதிமன்றத்திற்கும் உயர்நீதிமன்றங்களுக்கும் யாரை நீதிபதியாக கொண்டு வரலாம், யாரை வந்து எங்கிருந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணலான்ற மாதிரி முக்கியமான முடிவுகள் எடுப்பாங்க. இவங்க அந்த முடிவுகளை எடுத்ததுக்கு அப்புறம் தான் மத்திய அரசாங்கத்திற்கு அனுப்புவாங்க. அதை அவங்க ஓகே பண்ணி ஜனாதிபதிக்கு அனுப்பும்போது ஜனாதிபதி வந்து ஃபைனலாக அப்ரூவல் பண்ணுவாங்க. இதுதான் நடைமுறை. இப்போ இந்த பாஜக ஆட்சியில் வந்து கொலீஜியத்துக்குள்ள வந்து ஏதோ ஒரு வகையில் பாஜக வந்து அந்த கொலீஜியத்தோட சுதந்திரத்தை வந்து கெடுக்கும் விதமாக செயல்படுறதா குற்றச்சாட்டு இருந்தது. அதாவது கொலீஜியம் கொடுக்கக்கூடிய பரிந்துரையை வந்து ஏற்காம அப்படி கிடப்பில் போட்டு வைக்கிறது, அதுக்கு எதிராக இவங்க செயல்படுறது அப்படின்ற மாதிரி பல வகையான குற்றச்சாட்டுகள் சர்ச்சையில் இருந்தது இல்லையா? அந்த சர்ச்சை வந்து இப்போ உச்சபட்சமாக எப்படி போயிருக்கு அப்படின்னா, பாஜக வந்து கொலீஜியத்தையே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அந்த கொலீஜியம் எடுத்த முடிவை வந்து மாற்ற வச்சிருக்காங்க. அதற்கு எப்படி கொலீஜியத்து தலைவராக இருக்கக்கூடிய BR கவாய் வந்து எப்படி அனுமதி கொடுத்தாருன்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. இதில் நம்ம எல்லாரும் தெரிஞ்சதுதான், பகல்காம் தாக்குதலை ஒட்டி இந்தியா பதில் தாக்குதல் கொடுக்குது. அதற்கு இந்தியாவின் லெப்டினன்ட் கர்னலாக இருக்கக்கூடிய கர்னல் சோஃபியா குரேஷி அவங்க தலைமையில் ஒரு டீம்லாம் செயல்பட்டாங்க. அவங்க நிறைய ஊடக சந்திப்புகள் நடத்தினாங்க, இது பண்ணாங்க. ஒமிகா சிங்கும் பேசினாங்க. ஆமா, அந்த போர் குறித்த விளக்கங்கள்லாம் கொடுத்தாங்க. அப்போ மத்திய பிரதேசத்தை சேர்ந்த பாஜக அமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் ஷா அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருந்தார். அவர் வந்து இவர் வந்து அதாவது சோஃபியா குரேஷி இஸ்லாமியருங்கிற அடிப்படையில் இஸ்லாமியர் இவரோட சகோதரர்களுக்கு இவரை வச்சே மோடி பதிலடி கொடுத்திருக்காரு அப்படின்னு ஒரு மோசமான நச்சுத்தன்மை வாய்ந்த ஒரு கருத்தை சொல்லியிருந்தாரு. அதற்கு பல தரப்புலையும் எதிர்ப்புகள் கிளம்புனுச்சு. ஆனால் பாஜகவோ பாஜக தலைமையோ RSSஓ எந்த விதமான கண்டனத்தையும் அதுக்காக தெரிவிக்காம இருந்தாங்க. இது வந்து ஒரு பெரிய புயலை கலப்பினப்ப தான் மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம் இந்த வழக்கு எடுத்து நடத்துது. அதுல் ஸ்ரீதரன் அந்த நீதிபதி தான் அந்த வழக்கை எடுக்கிறாரு. அதை அவர் கடுமையாக கண்டிக்கிறார். இது எப்படி இப்படி பண்ணலாம், இவர் வந்து மிக கடுமையாக அவர் சாடுறாரு. அதனால அவருக்கு வந்து சில பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டதாக சொல்லப்பட்டுச்சு. ஆனா இப்போ நீங்க சொன்ன அந்த கொலிஜியம் அவரை கைவிட்டுடுச்சோ அப்படிங்கிற கேள்விகளும் எழுந்திருக்கு. ஆமா, அதுல் ஸ்ரீதரன் வந்து அந்த விஜய் ஷா மீது நடவடிக்கை எடுக்கணும்ன்ற மாதிரி கடுமையான தீர்ப்பை வந்து பிறப்பிச்சார் இல்லையா? இது வந்து இவரோட தீர்ப்பை நாடு முழுக்க வரவேற்றாங்கன்னா, அதுல் ஸ்ரீதரன் வந்து அங்க இருக்கக்கூடிய நீதிபதிகள்ல ரொம்ப ஒரு பாப்புலரான நீதிபதி, ரொம்ப நேர்மையா செயல்படுவார், ரொம்ப கண்டிப்பா இருப்பாருன்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த சர்க்கிள்ல வந்து பேசப்படுற ஒரு இதுதான். அவர் வந்து பாஜக அமைச்சர் மீது இப்படி ஒரு காட்டமான கருத்தை முன் வச்சிட்டாரு. அது வந்து கட்சிக்கு ஒரு பெரிய ஒரு அவப்பேரா முடிஞ்சது இல்லையா? இப்போ அதுல் ஸ்ரீதரனை இப்ப சமீபத்தில், அதாவது ஆகஸ்ட் மாசம் நினைக்கிறேன், ஆகஸ்ட் மாசம் வந்து சுப்ரீம் கோர்ட் கொலிஜியம் சத்தீஸ்கர் உயர்நீதிமன்றத்திற்கு மாத்துறாங்க, மத்திய பிரதேசத்தில் சத்தீஸ்கருக்கு மாத்துறாங்க. இது வந்து நார்மல் நடைமுறை தான். அவரோட சேர்த்து 14 நீதிபதி மாத்துறாங்க. ஆமா, மாத்துறாங்க இல்லையா? அதனால வந்து அங்க சத்தீஸ்கருக்கு போறாரு. அவர் என்ன லிஸ்ட்ல இருந்தார் அப்படின்னா, கூடிய விரைவில் சத்தீஸ்கரோட உயர்நீதிமன்றத்திற்கு தலைமை நீதிபதியாக வரக்கூடிய வாய்ப்பு அவருக்கு இருந்தது. இது ஆகஸ்ட் மாசம் சீனியாரிட்டி பேசிஸ்ல. ஆனா அக்டோபர்ல என்ன நடக்குது அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் கொலிஜியம் வந்து அவங்க எடுத்த முடிவையை மீண்டும் மாத்துறாங்க. என்ன மாத்துறாங்க அப்படின்னா, அதுல் ஸ்ரீதரனை வந்து அங்கிருந்து டக்குன்னு அலகாபாத் தூக்கி அடிச்சிட்டாங்க. இது அக்டோபர் 10க்கு அப்புறம் நடக்குது. அதாவது ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் 2 மாதங்கள்ல வந்து சுப்ரீம் கோர்ட் கொலிஜியம் எடுத்த முடிவை அவங்களே மீண்டும் மாத்துறாங்க. எந்த நீதிபதியை சத்தீஸ்கருக்கு அனுப்பிச்சாங்களோ அதே நீதிபதியை அலகாபாத், யூபியில் இருக்கக்கூடிய அலகாபாத் உயர்நீதிமன்றத்திற்கு அங்க வந்து டிரான்ஸ்ஃபர் பண்றாங்க. அங்க வந்து அவரால் வந்து அவ்வளவு சீக்கிரம் அந்த உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி வர முடியாது. ஏன்னா சீனியாரிட்டி பட்டியல ஒரு 9வது வரிசையில் இருக்கார். அதனால வந்து அவரால் அந்த பதவிக்கு வரவே முடியாது. இது என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஒரு 2 மாச காலத்துல மத்திய அரசாங்கம் கொடுத்த அந்த ரெக்கமெண்டேஷன் படி தான் கொலிஜியம் வந்து இது பண்ணியிருக்காங்க. மத்திய அரசாங்கம் வந்து ரீகன்சிடர் பண்ண சொல்லுவாங்க போல ஒரு நியமனத்தை. அந்த ஒரு ரீகன்சிடரேஷன், அந்த ஒரு ரெக்கமெண்டேஷன் எடுத்து கொலிஜியம் வந்து இவரை வந்து மாற்றி இது பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு எழுந்திருக்கு. அதாவது அவர் தலைமை நீதிபதி ஆக கூடாதுங்கிற அடிப்படையில் இந்த அப்படிங்கிற ஒரு கேள்விகளும் எழுந்திருக்கு. இப்போ யூஸ்வலா என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு நீதிபதியை வந்து உச்சநீதிமன்றத்திற்கோ ஒரு வேற உயர்நீதிமன்றங்களுக்கோ மாற்றுறாங்க அப்படின்னா, அந்த கொலிஜியம் வந்து மத்திய அரசுக்கு அந்த லிஸ்ட்டை அனுப்புவாங்க. மத்திய அரசாங்கம் வந்து அந்த உளவுத்துறையில் இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட வெரிஃபிகேஷன் கேட்பாங்க. அந்த நீதிபதியோட பின்புலம் என்ன, ஏதோ ஒரு கட்சியில் செயல்பட்டு இருக்காரா, அமைப்பில் இருக்காரா, இல்லை வேற சர்ச்சை அவர் மீது இருக்கான்னு சொல்லிட்டு உளவுத்துறை தகவல்களை கொண்டு தான் இந்த ரெக்கமெண்டேஷனை எடுக்கலாம் வேணாம்னு சொல்லிட்டு முடிவு எடுப்பாங்க. எல்லாமே சரியா இருக்கு அப்படின்னா மத்திய அரசாங்கம் வந்து அதை ஓகே பண்ணிடுவாங்க. அப்புறம் ஜனாதிபதிக்கு போகும். ஆனால் ஏதோ ஒரு வகையில் இந்த நீதிபதி மீது ஏதோ ஒரு குற்றச்சாட்டு இருக்குன்ற பட்சத்தில் மத்திய அரசாங்கம் வந்து அந்த நீதிபதியை நீக்குங்கன்னு சொல்லிட்டு கொலிஜியத்துக்கு மீண்டும் திருப்பி அனுப்ப முடியும். அது ஒரு வாட்டி தான் அனுப்ப முடியும்.
கொலிஜியம் வந்து அதுக்கப்புறம் இல்ல இந்த நீதிபதி நிச்சயமா இங்க வந்து கொண்டு வந்தே ஆகணும்ன்ற மாதிரி கொலிஜியம் உறுதியா இருந்தாங்க அப்படின்னா இரண்டாவது முறையா மத்திய அரசாங்கம் அதை வந்து நிராகரிக்க முடியாது. அதை வந்து அவங்க அப்ரூவ் கொடுத்து ஆகணும். எப்படி நம்ம மாநில அரசு கவர்னருக்கு இருக்கு இல்லையா, இங்க மாநில அரசு மசோதா ஒரு வாட்டி தான் கவர்னர் வந்து ரத்து பண்ணவோ இல்ல வந்து திருத்தம் சொல்லவோ முடியும். இரண்டாம் வாட்டி மசோதா அனுப்பிச்சாங்க அப்படின்னா அது கவர்னர் வந்து கையெழுத்து போட்டே ஆகணும். அதனாலேயே வந்து கவர்னர் பல மசோதாக்கள் வந்து கிடப்பில் போட்டு வச்சிருப்பார். அதே மாதிரி தான் மத்திய அரசாங்கம் பண்றாங்க. இந்த மாதிரி நடைமுறை இருக்கிற சமயத்துல மத்திய அரசாங்கம் எப்படி வந்து கொலிஜியத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்க எடுத்த முடிவையை மாற்ற வச்சாங்க, என்ன பேசப்பட்டதுன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கேள்வி எழுந்திருக்கு. இதுக்கு எல்லா வழக்கறிஞர் சங்கமும் ரொம்ப காட்டமா எதிர்க்கிறாங்க. மத்திய அரசு பரிந்துரை செய்யறது சட்டத்திற்கு அப்பாற்பட்ட விஷயம் ஒன்றும் கிடையாது, அது செய்யலாம் தான். ஆனா இவரை குறிவைத்து இவரது தலைமை நீதிபதியாக ஆகக்கூடிய வாய்ப்பை தட்டி பறிக்கும் வகையில இந்த பரிந்துரை ஏன் செய்யப்பட்டதுங்கிற கேள்வி வரத்தான் செய்யும் இயல்பாவே. இப்போ நீதிமன்றங்கள் சுதந்திரமாக செயல்படுகின்றனவா அப்படிங்கிற கேள்வியும் இந்த சம்பவம் எழுப்பியிருக்கு. முதல் விஷயம், இந்த விஷயத்துக்கு ஒரு இராணுவ தளபதி ஒரு இராணுவத்தை மிக மோசமாக மத ரீதியாக விமர்சித்த பாஜக அமைச்சர் மீது இதுவரை பாஜக தலைமையான மோடியோ அமித்ஷாவோ நட்டாவோ எடுத்த முடிவு என்ன? அவருக்கு ஆதரவாகவாவது பேசியிருக்கணும், கர்னல் குரேஷிக்கு ஆதரவாகவாவது பேசியிருக்கணும், அதுவும் பேசல. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இப்படி ஒரு நபர் இதுக்கு கடுமையாக காட்டமாக கண்டித்த நீதிபதி மீது நடவடிக்கை எடுக்கப்படுது. ஒருவேளை அவங்களுக்கு தெரியாம வந்தா, ஏன்னா அவங்க தேசபக்தி மிகுந்தவர்கள்னு அவங்களே சொல்லிப்பாங்க இல்லையா, அந்த தேசபக்தியை காப்பாத்துன ஒரு நீதிபதிக்கு இவங்க என்ன விஷயம் செய்யறாங்க, அல்லது அப்படி அவங்களை மீறி நடந்திருந்தா அதற்கான பதில் விளைவுகளை அவங்க கொடுத்துருக்கணும் இல்லையா, அதுவும் இல்லை. அதனால இப்போ மோடி அரசு இந்த விஷயத்துல என்னவாக இருக்கு அப்படிங்கிறது பட்டவர்த்தனமா தெரியுது அப்படின்னு நிறைய விமர்சனங்கள். அதுதான் உண்மையும் கூட. ஏன்னா நீதிபதி எப்படி எல்லாம் பழி வாங்குறாங்க, நீதிபதிக்கே இந்த நிலைமை அப்படின்னா அப்புறம் யாரெல்லாம் பாஜக எதிர்க்க முடியும்? அப்போ அந்த சாமானியனுக்கு பயம் வரும்ல. அதுதான் மோடி அரசு பண்றாங்க. இங்க நீதிபதியை நாங்க வந்து இப்படி வேணா மாத்துவோம் அப்படின்னா நீங்களா யார் அப்படின்ற ஒரு செய்தி தானே இந்தியா முழுக்க சொல்ல வராங்க. எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லைன்னு வடிவேல் ஒரு காமெடி பண்ணுவார் இல்லையா, அந்த மாதிரி தான் இன்னைக்கு நாம பார்க்க போற வினோத செய்திகள் இருக்கு. வினோத செய்தியில என்ன பார்க்க போறோம்னா, பிரான்சிலிருந்து இலங்கை வரை ஒரு இலங்கை தமிழர் சைக்கிள்லேயே பயணம் பண்ணியிருக்காரு. அது என்ன அப்படின்னா, கிட்டத்தட்ட 3 மாதங்களில் 10 நாடுகள் கடந்து இலங்கைக்கு வந்திருக்காரு. நம்ம தீபாவளிக்கு உண்டான அடுத்த நாள் ஊருக்கு போயிருக்காரு. ஏன் அவருக்கு இந்த வினோதமான ஒரு முடிவு எடுத்தாரு, எதுக்காக சைக்கிளை சூஸ் பண்ணார் அப்படின்னா, அடிப்படையில் அவர் வந்து இலங்கை தமிழர் தான். அவர் பேர் இனோசூரன். அவர் இலங்கை தமிழராக இருந்ததுனால இந்த போர் காலங்களில் இங்கிருந்து பிரான்ஸுக்கு குடிபெயர்ந்திருக்காரு. பிரான்ஸுக்கு போனவர் இந்த போர்லாம் முடியட்டும், பிரச்சனை முடியட்டும், ஊர் திரும்பணும், ஏன்னா எல்லாருக்கும் சொந்த ஊருங்கிறது ஒரு பாசம், தீபாவளி டைமில் எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு ஆசை தான். அதனால அவர் அங்கிருந்து ஊருக்கு வர விரும்புகிறார். ஆனால் வழக்கம் போல ஒரு ஃப்ளைட்டில் வந்துடாமல் இத்தனை ஆண்டுகள் அந்த தவத்தை எப்படி ஒரு இது பண்ணுறாருன்னா, அவர் வினோதமான முறையில் சைக்கிளே வரணும்னு முடிவெடுக்கிறாரு. அட்வென்ச்சராக போவோம், ஆமாம், சாகசம் பண்ணி போவோம். ஆமாம், ஜெர்மனி, ஆஸ்திரியா, இந்த மாதிரி பல பகுதிகள், அதாவது அங்கங்கே ஃப்ளைட்டில் வராரு, அங்கங்கே கப்பலில் வராரு, அப்படியே மீதி இருக்கிற தூரங்களும் கடந்து வர்றாரு. சைக்கிள்லேயே வர முடியாது அவ்வளோ தூரம். ஆமாம். இங்கே வந்து நாகப்பட்டினத்துக்கு வந்தார். கடைசியாக நாகப்பட்டினத்திலிருந்து கப்பல் மூலமாக இலங்கைக்கு போனார். ஸோ இப்படி ஒரு பயணம், அது வந்து ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு பயணமாக இருந்துச்சு. சொந்த ஊர் திரும்புதல் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு நெகிழ்ச்சியான சம்பவம் தான். ஆனால் மிகப்பெரிய ஒரு போர், சொந்தத்தை இழந்து சொந்த மண்ணை இழந்து வெளியூரில் இருக்கிற ஒருத்தருக்கு இந்த பயணம்ங்கிறது அளவிட முடியாத ஒரு மகிழ்ச்சியையும் மன நெகிழ்ச்சியையும் கொடுத்துருக்கும் அப்படிங்கிறதான் பார்க்க முடியுது. வழிநடுக்க ஆனந்தமும் மகிழ்ச்சியும் கலந்து வந்திருப்பார் அவர். ஏன்னா ஃப்ளைட்டில் வந்திருந்தால் 10 மணி நேரத்தில் முடிஞ்சிருக்கும். இந்த பயணம் வந்து அந்த மகிழ்ச்சியோட தொடரணும் அப்படின்னா எப்படிலாம் பண்ணலான்ற மாதிரி ஒரு ஐடியா பண்ணி சாகசம் ரீதியாக வந்து சேஃபாக வந்து சேர்ந்துருக்காரு. சைக்கிளில் வந்ததுனால தான் நிறைய விஷயங்கள் கவனிக்கப்படுச்சு. ஒவ்வொரு நாட்டினுடைய கலாச்சாரங்கள்லாம் பார்த்தேன், வித்தியாசமாக இருந்துச்சு அப்படின்னு ஷேர் பண்ணியிருக்காரு. இதே மாதிரி மீண்டும் பல செய்திகளோட சந்திக்கலாம். அழகு, நன்றி. தொடர்ந்து பேசலாம் பற்றி நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.